இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் என் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி பார்த்திங்கன்னா ஹெச்எம்டி லிமிட்டடோட வேகன்சி. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் கம்பெனி. ஸோ இந்த ஹெச்எம்டி வாட்சஸ் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதே ஹெச்எம்டி வந்து நிறைய இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுல ஃபுட் ப்ராசஸிங்கான மெஷினரி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற டிவிஷன் அவுரங்காபாத்தில் இருக்குது. ஸோ இந்த ஃபுட் ப்ராசஸிங் மெஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல தான் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹெச்எம்டி லிமிட்டடில் 2 விதமான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 1 2025-26. ஸோ இந்த வேகன்சியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 2வும் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு தனி வீடியோவாக கொடுத்துட்றேன் நான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் இவங்க நிறைய இன்ஜினியரிங் ப்ராடக்ட் பண்ணாலும் பர்டிகுலராக இந்த வேகன்சி ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரி டிவிஷன் அவுரங்காபாத். ஸோ இங்கே இருக்கிற இந்த டிவிஷனுக்காக தான் இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாபு. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸும் அதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அனதர் 2 இயர்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதோடைய மெயின் விஷயம். ஃபஸ்ட்டு வேகன்சி பார்த்தீங்கன்னா டெபுட்டி இன்ஜினியர் பர்ச்சேஸ் டிவிஷனில் இது வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ், அதாவது 31/3/2026 அன்னைக்கு உங்களுக்கு 30 கீழே இருக்கணும் வயசு. இது ஒரு கவர்மெண்ட்டு கீழே இருக்கிற ஒரு கம்பெனி அப்படின்றதுனால ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. ஸோ அதை பற்றி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களுக்கு டீட்டெயிலாகவும் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷன் பற்றி படிச்சிருக்கலாம். இது வந்து ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 60 ஆர் அபவ் 60% மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எது வேணால். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மாத்திரம் 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது படிச்சிருந்தா ரொம்ப நல்லா சூட் ஆகும் அப்படின்னு. அது என்ன அப்படின்னா எம்பிஏ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். இது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். இது படிச்சிருந்தீங்கன்னா அது ஒரு டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதே ஃபீல்டில் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களோட சேல்ரி அப்படின்றது 16,400லேருந்து 40,500 வரைக்கும் உங்கள் சேல்ரி இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ண போகிற அந்த ஏரியா வந்து ஹெச்எம்டி லிமிடெட் ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரி டிவிஷன் அவுரங்காபாத். இங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ 2வது வேகன்சி பார்த்தீங்கன்னா டெபுட்டி இன்ஜினியர் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் டிவிஷன். டிசைன் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஒரே ஒரு வேகன்சி. இதுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 தான். அதே மாதிரி இதுவும் வந்து இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல் ஆர் ப்ரொடக்ஷன் இது சம்மந்தப்பட்ட படிப்பு நீங்கள் படிச்சிருக்கலாம். 4 இயர்ஸ் ஃபுல் டைம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் 60 ஆர் அபவ் 60% மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மொத்தம் 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கி பாஸ் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எம்பிஏ பற்றியெல்லாம் எதுவும் சொல்லலை, பட் கம்ப்யூட்டர் ஸ்கில் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதே ரெலவெண்ட் ஃபீல்டில் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர உங்களோட சேலரி 16,400லேருந்து 40,500 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ஏரியா ஹெச்எம்டி லிமிடெட் ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரி டிவிஷன் அவுரங்காபாத். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர் வேகன்சி. இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. 30 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. இதை பொறுத்த வரைக்கும் சேம் இன்ஜினியரிங்கில் 4 இயர்ஸ் ஃபுல் டைம் ரெகுலர் இன்ஜினியரிங் காலேஜில் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம்பிஏ மார்க்கெட்டிங் இதெல்லாம் படிச்சிருந்தீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எம்பிஏ மார்க்கெட்டிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது அவங்க கேட்டிருக்கிற ஒரு குவாலிஃபிகேஷன். முக்கியமாக உங்களோட மார்க் 60 ஆர் அபவ் 60, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 50 ஆர் அபவ் 50% மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் ஸ்கில் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் வந்து இதே சேல்ஸ் ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட சேல்ரி அப்படின்றது 16,400லேருந்து 40,500 வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ஏரியா ஹெச்எம்டி லிமிடெட் ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரி டிவிஷன் அவுரங்காபாத். ஸோ இதோட வந்துட்டு அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் ப்ராஜெக்ட் அண்ட் சர்வீசிங். இதில் ஒரே ஒரு வேக்கன்சி
30 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதுக்கும் வந்துட்டு நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி மெக்கானிக்கல் ஆர் டெய்ரி டெக்னாலஜி இதை பற்றி படிச்சிருக்கணும். ஃபுல் டைமில் 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கியிருந்தால் போதும். கம்ப்யூட்டர் ஸ்கில் கண்டிப்பாக எசென்ஷியல். அதே மாதிரி ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுலேயே ப்ராஜெக்ட் அண்ட் சர்வீஸிங்கில் உங்களுக்கு இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பேமெண்ட்டு அதாவது சேலரி அப்படிங்கிறது 16,400லேருந்து 40,500 வரைக்கும் இருக்கும். நீங்களும் இதே ஹெச்எம்டி லிமிடெட் ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரி டிவிஷன் அவுரங்காபாத் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இதோட வந்து வேகன்சி பொசிஷன் முடிஞ்சது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வர்றதுனால ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உண்டு. ஏற்கனவே இதே ஹெச்எம்டி டிவிஷனில் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாவோ இல்லை இதில் வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அந்த பொசிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து உங்களோட ட்ரைனிங் பீரியடை நீங்கள் ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எத்தனை வருஷம் நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க, 3 இயர்ஸா 4 இயர்ஸா 2 இயர்ஸா அப்படின்றத அதை வந்து ஏஜுக்கு நீங்கள் ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதோடைய டெனூர் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒர்க் கிடைக்கும். அனதர் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க் தான். அதே மாதிரி இதில் வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் உங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை எப்போ வேணால் உங்களை டெர்மினேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. உங்களுடைய சேலரியில் வந்து சேலரி இல்லாமல் உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ, பிஎஃப் எல்லாமே உண்டு இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு 3% வந்து பேசிக் பேயில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்க்ரிமெண்ட் 3% கிடைக்கும். இது இல்லாமல் மந்த்லி இன்சென்டிவ், ஆனுவல் இன்சென்டிவ் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு வருஷத்தில் 10 டேஸ் வந்து கேஷுவல் லீவ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்களோட லீவ் எடுக்கல அப்படின்னா அதுக்கான லீவ் சேலரியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வந்து உங்களுக்கு உண்டு. ஷூரிட்டி அப்படின்னு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணும்போது ஒரு ஷூரிட்டி அமௌண்ட்டாக உங்களோட சேலரியிலேருந்து 5% டிடக்ட் பண்ணி அவங்க வச்சுப்பாங்க. இதை வந்து நீங்கள் உங்களோட டெனோர் முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு இதை திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த 5% பிடிச்சி வைக்கிறது அது ஒரு ஷூரிட்டி அமௌண்ட்டாக, பட் வித்தவுட் எனி இன்ட்ரெஸ்ட்டு. இன்கேஸ் ஏதோ ஒரு வகையில் நீங்களாகவே வெளியே போயிட்டாலோ இல்லை அவங்களா வந்து டெர்மினேட் பண்ணாலோ இந்த 5% ஷூரிட்டி அமௌண்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இதே மாதிரி 4 இயர்ஸ் டெனூரை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 5% ஷூரிட்டி ஒரு மாதமும் 5% பிடிக்கிறாங்க இல்லையா, அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிரும். இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து 750 ரூபா வந்து ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். இது டிமாண்ட் டிராஃப்டாக தான் நீங்கள் எடுக்கணும். ஹெச்எம்டி லிமிடெட் பேபிள் அட் அவுரங்காபாத் அப்படின்ற இந்த நேமில் வந்து நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் வந்து எடுக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் மாத்திரம் உங்களுக்கு வந்து 250 ரூபா தான் உங்களுக்கோட ஃபீஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் இல்லாமல் அப்ளிகேஷன் வந்து அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் இல்லாமல் அப்ளிகேஷன் அனுப்பிச்சிடாதீங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அவங்க கேட்டிருக்க அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கவர் வந்து நீங்கள் போட்டு அதில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த 4 வகையான போஸ்டிங்கில் எது அப்ளை பண்ணுறீங்களோ அதை போட்டுட்டு தி டெப்யூட்டி மேனேஜர் ஹெச்ஆர் ஹெச்எம்டி லிமிடெட் ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரி யூனிட் H2 MIDC சிக்கால்தனா அவுரங்காபாத் 431006 இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சிடணும். ஆர்டினரி போஸ்ட்டு, ஸ்பீட் போஸ்ட்டு, ரெஜிஸ்டர் போஸ்ட்டு, கொரியர் இதில் எதில் வேணால் நீங்கள் அனுப்பலாம். கண்டிப்பாக இமெயில் அதெல்லாம் நீங்கள் அனுப்பக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் வேலிட் உங்களோட பர்சனல் வேலிட் இமெயில் ஐடியை கண்டிப்பாக கொடுங்க. அவங்க ஃபர்தர் கம்யூனிகேஷனை அதில் தான் கொடுப்பாங்க. ஸோ இது இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் ஒரு செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை அட்டாச் பண்ணுறது இல்லாமல் இந்த பர்டிகுலர் பேஜை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதில் என்ன அட்டாச் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது எஸ் ஆர் நோ இல்லை நாட் அப்ளிகபிள். சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் தான் எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும், காமன் பீப்புள்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அந்த இடத்துல நீங்கள் நாட் அப்ளிகபிள் என்ஏன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல டிக் பண்ணணும். மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அதில் எஸ்ன்னு கொடுக்கணும், கொடுக்காதது நோன்னு கொடுக்கலாம். ஸோ 10 வகையான டாக்குமெண்ட்ஸ் மொத்தம் வந்திருக்கு.
ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு எஸ்எஸ்சி 10th இல்லைன்னா 12th இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸு. அதே மாதிரி நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்றதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுக்கணும். எஸ்சி எஸ்டி இருந்தால் கண்டிப்பாக ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நான் கிரீமி லேயர் ஓபிசியாக இருந்தால் அதுக்கான கரெக்டான ஃபார்மெட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதை தவிர மைனாரிட்டியாக இருந்தால் அதுக்கான டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நீங்கள் 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னா இந்த 2026-27க்கான இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும் கரெக்டான ஃபார்மெட்டில். பிடபிள்யூபிடி கேண்டிடேட் வந்து மெடிக்கல் போர்டு அவங்களுக்கு தெரியும் பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அவங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்கணும். இதை தவிர நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க, எம்பிஏ கேட்டிருக்காங்க, ஸோ அந்த படித்த சர்டிஃபிகேட்டு, மார்க் கார்டு, டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ அதோட செமஸ்டர் வைஸு அதுக்கான மார்க் ஷீட்ஸு, டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸு, டிகிரி மார்க் ஷீட்டு, அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட்டு, பிஜி படிச்சிருந்தீங்கன்னா பிஜியோட மார்க் ஷீட்டு, அதே மாதிரி சர்டிஃபிகேட்டு, பேர் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். அதே மாதிரி ஏற்கனவே 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கரெக்டான ஃபார்மேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுங்க. இதை தவிர டிமாண்ட் டிராஃப்ட் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இந்த பேஜை பிரிண்ட் எடுத்து எது அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அட்டாச் பண்ணல அப்படின்றத எஸ் ஆர் நோ ஆர் நாட் அப்ளிகபிள் டிக் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருங்க. இதில் நேமில் உங்களோட சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்லேயே கூட எழுதுங்க. அதே மாதிரி சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப் அது வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ், டெலிஃபோனு, ஆஃபீஸ் ரெசிடென்ஸ், அதுவும் கண்டிப்பாக மொபைல் நம்பர். இந்த இடத்துல தான் இமெயில் ஐடி வருது. இமெயில் ஐடி நீங்கள் 2 இமெயில் ஐடி வச்சுருந்தா 2 இமெயில் ஐடி, 1 இருந்தால் 1 கண்டிப்பாக கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுலையும் எந்த விதமான சேஞ்சஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டான டேட் ஆஃப் பர்த். அதே மாதிரி ஏஜ்னும் போது இயர் மந்த்து எத்தனை வருஷம், நீங்கள் 29 வயசு 3 மாதம் அப்படின்னு சொல்லி ஃபில்அப் பண்ணணும். இல்லை 28 வயசுனா 28 வயசு 9 மாதம் தான், 9 மாதம் ஆயிருக்குன்னா 9 மாதம் அப்படின்னு ஃபில்அப் பண்ணணும். அதுமாதிரி கம்யூனிட்டி நீங்கள் என்ன விதமான எந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக டிக் பண்ணணும். அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருங்க. குவாலிஃபிகேஷன் ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதே சமயத்தில் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் 2-3 கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணிடுங்க. ரெஃபரன்ஸில் வந்து அதில் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களோட ரிலேஷன் வந்து ரெஃபரன்ஸாக எடுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஆஃபீஸ் சர்க்கிள்லேருந்து எடுங்க. ஸோ 2 ரெஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்துருப்பீங்க, அதோடைய டேட்டு, நம்பரு, அமௌண்ட்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணி கண்டிப்பாக சைன் பண்ணிவிடுங்க. இதில் அட்டாச்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அனுப்பிச்சிடலாம். இதில் வந்து நான் அவங்களுடைய வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதையே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துறேன். நீங்கள் டச் பண்ணாலே நோட்டிஃபிகேஷன் போயிடும். அதில் இப்போ நான் சொல்லியிருக்க டீட்டெயில்ஸ் இல்லாமல் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் படிக்காமல் அப்ளை பண்ண வேண்டாம். நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் இதே ஹெச்எம்டியோட 2வது அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி பார்த்துருவோம். தேங்க்யூ.